கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நாம் இப்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க வேண்டியவைகள் எவை? தீவுகள். ஜனங்கள் எதை புதிதாக்கிக் கொள்ள வேண்டும்? தங்கள் பலனை. ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு எங்கு வந்து பின்பு பேச வேண்டும்? சமீபித்து வந்து. தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பேச வேண்டியவர்கள் யார்? ஜனங்கள். ஜனங்கள் ஒருமிக்க எதற்கு முன்பாக சேருவோம் என்று கூறப்பட்டுள்ளது? நியாயாசனத்துக்கு முன்பாக. கர்த்தர் கிழக்கிலிருந்து யாரை எழுப்பினார்? நீதிமானை. கர்த்தர் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி எங்கே வரவழைத்தார்? தமது பாதபடியிலே. கர்த்தர் நீதிமானுக்கு யாரை ஒப்பு கொடுத்தார்? ஜாதிகளை. கர்த்தர் நீதிமானை யாருக்கு ஆண்டவனாக்கினார்? ராஜாக்களுக்கு. கர்த்தர் ராஜாக்களை நீதிமானுடைய எதற்கு தூசியாக்கினார்? பட்டயத்துக்கு. கர்த்தர் ராஜாக்களை நீதிமானுடைய எதற்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியாக்கினார்? வில்லுக்கு. கர்த்தர் ராஜாக்களை நீதிமானுடைய வில்லுக்கு என்ன ஆக்கினார்? சிதறடிக்கப்பட்ட தாளடி. நீதிமான் யாரை துரத்தும்படி கர்த்தர் பண்ணினார்? ராஜாக்களை. கர்த்தர் நீதிமானை எதிலே சமாதானத்தோட நடக்க பண்ணினார்? அவன் கால்கள் நடவாதிருந்த பாதையில். கர்த்தர் ஆதி முதற்கொண்டு எவைகளை வரவழைக்கிறார்? தலைமுறைகளை. பிந்தினவர்களோடும் இருப்பவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தர். கர்த்தர் செய்து நிறைவேற்றுவதைக் கண்டு பயப்படுவது எது? தீவுகள். கர்த்தர் செய்து நிறைவேற்றுவதைக் கண்டு நடுங்குவது எது? பூமியின் கடையாந்தரங்கள்.
ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்து திடன்கொள் என்று சகோதரன் சொல்லுகிறான்? ஒத்தாசை செய்து. ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன் கொள்ளச் சொல்லுகிறவன் யார்? சகோதரனுக்கு சகோதரன். சோதனை கேள்வி 1. நீதிமானின் பட்டயத்துக்கு ராஜாக்கள் என்ன? தூசி, மலைகள், பாறை, கல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தட்டானை உற்சாகப்படுத்துகிறவன் யார்? சித்திரவேலைக்காரன். அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனை உற்சாகப்படுத்துகிறவன் யார்? சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன். தட்டானையும் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி எதற்கான பக்குவம் என்று சொல்லுகிறார்கள்? இசைக்கிறதற்கான பக்குவம். இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அசையாதபடிக்கு சித்திர வேலைக்காரன் எவைகளால் அதை இறுக்குகிறான்? ஆணிகளால். கர்த்தருடைய தாசன் யார்? இஸ்ரவேல். கர்த்தர் தெரிந்து கொண்டவர் யார்? யாக்கோபு. கர்த்தருடைய சிநேகிதன் யார்? ஆபிரகாம். இஸ்ரவேலை கர்த்தர் எங்கே இருந்து எடுத்தார்? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து. இஸ்ரவேலை கர்த்தர் எங்கே இருந்து அழைத்து வந்தார்? பூமியின் எல்லைகளிலிருந்து. பூமியின் கடையாந்தரங்களின் எல்லைகளிலிருந்து அழைத்து வரப்பட்டது யார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டவர் யார்? கர்த்தர். கர்த்தர் யாரை வெறுத்து விடாதவர்? இஸ்ரவேலை. இஸ்ரவேலே, என்ன செய்யாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் இஸ்ரவேலிடம். கர்த்தர் இஸ்ரவேலை என்ன செய்வார்? பலப்படுத்துவார். கர்த்தர் இஸ்ரவேலை பலப்படுத்தி அதற்கு என்ன பண்ணுவார்? சகாயம். கர்த்தர் எதினால் இஸ்ரவேலை தாங்குவார்? தன் நீதியின் வலது கரத்தினால். இஸ்ரவேல் மேல் எப்படி இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள்.
எரிச்சலாயிருக்கிற யாவரும் யார் மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலட்சியடைவார்கள். இஸ்ரவேல் மேல் இஸ்ரவேலோடே என்ன செய்கிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். வழக்காடுகிறவர்கள். சோதனை கேள்வி 2. சித்திர வேலைக்காரன் தட்டானுக்கு என்ன செய்தான்? வெறுத்தான், கட்டுப்படுத்தினான், பழி வாங்கினான், உற்சாகப்படுத்தினான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் யாரை தேடியும் காணாதிருக்கும். தன்னோடே போராடினவர்களை. ஒன்றுமில்லாமல் இல் பொருளாகிறவர்கள் யார்? இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணின மனுஷர். தேவனாயிருக்கிற கர்த்தர் இஸ்ரவேலின் எந்த கையை பிடித்தார்? வலது கை. இஸ்ரவேலின் வலது கையை பிடித்தவர் யார்? தேவனாகிய கர்த்தர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் இஸ்ரவேலிடம். பூச்சியே என்று யாரை பற்றி கூறப்பட்டுள்ளது? யாக்கோபு. யாக்கோபை கர்த்தர் எதற்கு ஒப்பிட்டு குறிப்பிடுகிறார்? பூச்சிக்கு. இஸ்ரவேல் எப்படிப்பட்ட கூட்டம்? சிறு கூட்டம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலிடம் கூறியவர் யார்? கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய அதின் மீட்பர். கர்த்தர் இஸ்ரவேலை எப்படிப்பட்ட யந்திரமாக்குகிறார்? புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரம். கர்த்தர் எதற்காக இஸ்ரவேலை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவார்? போரடிக்கிறதற்கு. இஸ்ரவேல் எவைகளை மிதித்து நொறுக்கும்? மலைகளை. இஸ்ரவேல் குன்றுகளை எதற்கு ஒப்பிடும்? பதருக்கு. இஸ்ரவேல் எவைகளை தூற்றும்? மலைகளையும் குன்றுகளையும். மலைகளையும் குன்றுகளையும் கொண்டு போவது எது? காற்று. மலைகளையும் குன்றுகளையும் பறக்கடிப்பது எது? சுழல் காற்று. இஸ்ரவேல் யாருக்குள்ளே களி கூர்ந்து கொண்டிருக்கும்? கர்த்தருக்குள்ளே.
இஸ்ரவேல் யாருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கும்? இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே. யார் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அலையும் போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பார்? சிறுமையும் எளிமையுமானவர்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அலையும் போது தாகத்தால் வரலுவது எது? அவர்கள் நாவு. சோதனை கேள்வி 3. கர்த்தர் தம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்ன செய்வேன் என்று சொன்னார்? அரவணைப்பேன், தண்டிப்பேன், தாங்குவேன், ஏந்துவேன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அலையும் போது அவர்களை கைவிடாதவர் யார்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். உயர்ந்த மேடுகளில் கர்த்தர் எதை உண்டாக்குவார்? ஆறுகளை. எவைகளின் நடுவே கர்த்தர் ஊற்றுகளை திறப்பார்? பள்ளத்தாக்குகளின் நடுவே. கர்த்தர் எதை தண்ணீர் தடாகமாக்குவார்? வனாந்தரத்தை. கர்த்தர் எதை நீர்க்கேணிகளாக்குவார்? வறண்ட பூமியை. கர்த்தர் வனாந்தரத்திலே என்னென்ன மரங்களை நடுவார்? கேதுரு மரங்கள், சித்தி மரங்கள், மிருது செடிகள், ஒலிவ மரங்கள். கர்த்தர் அவாந்தர வெளியிலே எவைகளை உண்டு பண்ணுவார்? தேவதாரு விருட்சங்கள், பாய்மர விருட்சங்கள், புன்னை மரங்கள். கர்த்தர் எங்கே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவார்? அவாந்தர வெளியில். யாருடைய கரம் செய்ததை யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்? கர்த்தருடைய கரம். யார் படைத்தார் என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள்? இஸ்ரவேலின் பரிசுத்தர். எதை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? உங்கள் வழக்கை. எவைகளை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைத்தார்? தங்கள் பலமான நியாயங்களை. இஸ்ரவேலோடே போராடினவர்கள் எவைகளை கொண்டு வரட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? தங்கள் தேவர்களை. இஸ்ரவேலோடே போராடினவர்கள் தங்கள் தேவர்களை கொண்டு வந்து எவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும்? சம்பவிக்கப் போகிறவைகளை. இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்கள் மேல் நம்முடைய மனதை வைக்கும்படி
எவைகள் இன்னவைகள் என்று தெரிவிக்கட்டும். முந்தி சம்பவிப்பவைகள். இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்கள் மேல் நம்முடைய மனதை வைக்கும்படி எவைகளை நாம் அறியும்படிக்கு நமக்கு தெரிவிக்கட்டும். பிந்தி சம்பவிப்பவைகளை. இஸ்ரவேலோடே போராடினவர்கள் எவைகளை நமக்கு அறிவிக்கட்டும். வரும் காரியங்களை. இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்களிடம் எவைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கூறப்பட்டது. பின்வரும் காரியங்களை. பின்வரும் காரியங்களை தங்களுக்கு தெரிவித்தால் அவைகளை யார் என்று அறிவோம் என்று இஸ்ரவேலர் கூறினார்கள். தேவர்கள் என்று. இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்களோடு என்ன செய்யுங்கள் என்று கூறப்பட்டது. நன்மையாவது தீமையாவது. சோதனை கேள்வி 4. சிறுமையும் எளிமையுமானவர்கள் எதை தேடும்போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுப்பார்? நீதி, தண்ணீர், நியாயம், உணவு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்கள் நன்மையாவது தீமையாவது செய்யும்போது இஸ்ரவேலர் அதை எப்படி பார்ப்பார்கள்? திகைத்து ஏகமாய் கூடி. இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? சூனியத்திலும் சூனியமாய். இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்களின் செயல் எப்படிப்பட்டது? பெருமையிலும் வெறுமையானது. இஸ்ரவேலோடே போராடினவர்களின் தேவர்களை தெரிந்து கொள்ளுகிறவன் எப்படிப்பட்டவன்? அருவருப்பானவன். கர்த்தர் எங்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவார்? வடக்கே இருந்து. வடக்கிலிருந்து வருகிறவன் எங்கே இருந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவான்? சூரியோதய திசையிலிருந்து. வடக்கிலிருந்து வருகிறவன் யாரை சேற்றை போல மிதிப்பான்? அதிபதிகளை. வடக்கிலிருந்து வருகிறவன் அதிபதிகளை எதை போல மிதிப்பான்? குயவன் களிமண்ணை மிதிப்பது போல. குயவன் களிமண்ணை மிதிப்பது போல மிதிப்பவன் யார்? வடக்கிலிருந்து வருகிறவன். யதார்த்தவான் என்று சொல்லப்படுகிறவன் யார்? வடக்கிலிருந்து வருகிறவன். யதார்த்தவான் எந்த காலத்தில் அறிவித்தான்? பூர்வ காலத்தில். பூர்வ காலத்தில் அறிவித்தவன் ஒருவனும் இல்லை. அவன் யார்?
யதார்த்தவான். யாரெல்லாம் இல்லையே என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அறிவிக்கிறவன், உரைக்கிறவன், வார்த்தைகளை கேட்டிருக்கிறவன். முதல் முதல் கர்த்தர் யாரை நோக்கி, இதோ அவைகளை பார் என்று சொன்னார்? சீயோனை நோக்கி. கர்த்தர் எருசலேமுக்கு யாரை கொடுத்தார்? சுவிசேஷகரை. விக்கிரகக்காரர்களில் கர்த்தர் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க எவர்கள் இல்லை? ஒரு ஆலோசனைக்காரனும். விக்கிரகக்காரர்கள் எல்லாரும் டேஷ். மாயை. எவர்களுடைய கிரியைகள் விருதா? விக்கிரகக்காரர்களுடைய கிரியைகள். விக்கிரகக்காரருடைய விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவை? காற்றும் வெறுமையும் ஆனவை. சோதனை கேள்வி 5. கர்த்தர் வனாந்தரத்தில் எதை வைப்பார்? காவற்காரர்கள், மரங்கள், ஊற்று, பேரீச்ச மரங்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 41வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமேன்.